Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுவையா ரொம்ப சுலபமா வீட்லயே எப்படி தேங்காய் போலி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா கீழ ரெட் கலர் Subscribe பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா மாவு, 1 கப் தேங்காய் துருவல், 3/4 கப் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, ஏலக்காய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். மாவு பிசைறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். உப்பு நம்ம எதுக்காக சேர்த்துறோம்னா, இந்த தேங்காய் போலியில் அந்த ஸ்வீட்டை ஹைலைட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கிறோம். அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம், லைட்டாக சேர்த்திக்கிட்டாலே போதும். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு மாவு இலக்கமாக இருக்கிற மாதிரி பிணையணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு சரியான பக்குவமாக இருக்கும். இப்போ இந்த மாவு பிசைறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கலாம். ஒரே அடியாக நம்ம தண்ணி சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி மாறிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மாவு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் போல் நெய் இந்த மாவு முழுசாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் போல் இது நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மாவு ஃபுல்லாக மேலே நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடியோ அல்லது காட்டன் கிளாத்தோ வச்சு மூடி வச்சு ஒரு 2 hours அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தேங்காய் தயார் பண்ணிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் சேர்த்திக்கலாம். இதை சேர்த்திட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா இதனுடைய ஸ்மெல் மாறிடும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த நெய்யும் தேங்காயும் நல்லா கலந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். லேசாக வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்திடலாம். 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை இது கூட சேர்த்திக்கிறேன். 1 கப் தேங்காய் துருவலுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வறுக்கவே பார்த்தீங்கன்னா சுகர்லாம் அப்படியே லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 6-7 ஏலக்காயை நல்லா இடித்து இது கூட சேர்த்திக்கலாம். நம்ம எது வரைக்கும் இப்படி வறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்க சுகர் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்ம கையில் பிடிக்கும்போது நல்லா பிடிபடணும். இப்போ அந்த ஸ்டஃபிங் நம்ம மைதா மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு சரியான பக்குவம் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இது குக் ஆகிடும். உங்களுக்கு அந்த வாசனை நல்லா தெரியும் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா. ஸோ சுகர்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தயாராகிடுச்சு. அதை தனியாக ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கிற மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால தான் நம்ம இந்த போலியை சுட்டு எடுக்கும்போது நல்லா மெதுமெதுப்பாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம ஊற வச்சுருக்குறோம். ஸோ கீழே எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக முதல்ல ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு உருண்டை தேங்காய் ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
அப்புறம் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்திருக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் போலியை இதில் போட்டுடலாம். அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கிறேன். அப்போ தான் அதோட வாசனையும் சரி சாஃப்ட்னஸும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டே இருங்க. அப்போ தான் நல்லா அந்த மாதிரி சூப்பரான தேங்காய் போலி வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனால் வந்துட்டு மாவு ஊற வைக்கிறதுக்கு மட்டுமே நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த சுவையான தேங்காய் போலி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.